ஹலோ வணக்கம் மதுரம் நமஸ்தே நமஸ்கார். நான் தான் உங்கள் நண்பன் பழனி. இப்போ குளோபல் மைடெக்கில் இன்னொரு புது அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மகிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹையர் வேரியண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சைக்கிள்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக 5 மாடல்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அதில் இப்போ நம்ம இங்கே இருக்கிறது 2 மாடல் கொண்டு வந்திருக்கோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் வந்தால் எப்படி ஃபிட் பண்ணுங்கிற வீடியோ வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் வேரியண்ட்ல வந்து பார்த்தா இதில் மொத்தம் 3 மாடல் இருக்கு, இதில் 2 மாடல் இருக்கு. இதோட ப்ரைஸிங் முடிஞ்ச இந்த வீடியோ சொல்கிறேன், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இது என்ன ப்ரைஸ்க்கு நம்ம விற்கலாம், நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு விற்றா வாங்குவீங்க, இல்லை மார்க்கெட்டில் ப்ரைஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறத வந்து பார்த்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தா விற்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் ஒரு வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? எல்லாத்தினாலும் வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்த்தா அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸிங் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரேஞ்சு எல்லாம் செக் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 15,000 15,000 பார்த்தோம் அப்படின்னா 19,000 நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் ஆனால் எனக்கு என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ அதர் ஒர்க்ஸ், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 to 19 நான் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தோம்னா ப்ரைஸிங் வந்து பார்த்தோம்னா கொண்டாட போகிறோம் கண்டிப்பாக. ஸோ இதில் லோவர் வேரியண்ட் இருக்குது, ஹையர் வேரியண்ட் இருக்குது. இதில் 3 வேரியண்ட் வருது, ஹையர் வேரியண்ட்டில் 2 வேரியண்ட் வருது. ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தா இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்றது நார்மலாக கன்வர்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தா ஒயரிங் பண்ண தெரியல, கண்ட்ரோல் எங்கே வைக்கிறது தெரியல, ஸோ நிறைய டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கன்வர்ஷனுக்கு வந்து நீங்கள் மோட்டர் கிட்ட வாங்குற ரேட்லேயே வந்து பார்த்தா நம்ம சைக்கிள் கொடுக்குறதுன்னு ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு நம்ம கொண்டு வருவோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரைஸிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணுது, மைலேஜ் என்ன, ஸோ வந்து பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஹையர் எண்ட். சரிங்களா? இந்த ஹையர் எண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம வந்து லோவர் எண்டில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும். சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹையர் எண்ட் சைக்கிள்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்க மேக்ஸிமம் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 AHங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தா மற்ற பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5AH பேட்டரி, 4AH பேட்டரி, 6AH பேட்டரி கொண்டு வந்திருப்பாங்க. பட் எங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்குற கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தா அப்படின்னா 8 AHக்கு மேலே எனக்கு வந்து எடுத்த 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோன்னா 40 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் பேட்டரிஸ்க்கு வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்கோம். நம்ம லோவர் வேரியண்ட்டே நம்ம டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா நம்மளோட மினிமம் ஸ்டார்டிங்கே 8 AH தான். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக உங்கள் பசங்க வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு போகிறாங்க, உங்களுக்கு 40 கிலோமீட்டர் தேவையில்லை, ஒரு 5 கிலோமீட்டர் தான் போயிட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தா கண்டிப்பாக அதையும் கொண்டுருவேன். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 AH உள்ள ஒரு சைக்கிள். சரிங்களா? இந்த சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது வந்து ஆன் வந்து பார்த்து பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் டிஸ்பிளே. சரிங்களா? இது ப்ரோக்ராமபிள் டிஸ்பிளே, இது அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா லைட் இருக்குது. சரிங்களா? ஸோ லைட்டு ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஹாரன் வந்து இருக்குது. ஸோ அதே போல் எலக்ட்ரானிக் பிரேக்கு. ஸோ இங்கே பிரேக் பிடிக்கும்போது வந்து பார்த்தா இங்கே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? பிரேக் சிம்பிள் காட்டு தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பிரேக் சிம்பிள் காட்டுது. ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்தா இது ஒரு ப்ரோக்ராமபிள் டிஸ்பிளே. இப்போ உங்கள் குழந்தைங்களோ இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பீடு வந்து அதிகமாக போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகணும், எவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், 15 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பெடல் அசிஸ்டன்ஸ் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது மூலயமா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ் இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தொப்பை இருக்குது, இல்லை வந்து பார்த்தா உடம்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பெடல் அசிஸ்டன்ஸ் மோடில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு வாக்கிங்க்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காலையில் வந்து பார்த்தா அப்படின்னா சைக்கிளிங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சைக்கிளிங் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா பெடல் அசிஸ்டன்ஸ் மோடு 1. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தே தெரியும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். பெடல் அசிஸ்டன்ஸ் மோடு 1, பெடல் அசிஸ்டன்ஸ் மோடு 2, 3, 4, 5. ஸோ அதே போல் இதில் வந்து இந்த சைக்கிளை வந்து பார்த்தோன்னா க்ரூஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் ஜாலியாக போகணும் அப்படின்னா இதில் க்ரூஸ் மோடு இருக்குது. க்ரூஸ் மோட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தா போக முடியும். ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம பெடல் அசிஸ்டன்ஸ் மோடு பார்த்துருவோம். பெடல் அசிஸ்டன்ஸ் மோடில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இப்போ 5th வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 வைக்கிறேன், 1 அதாவது 0 வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா பெடல் அசிஸ்டன்ஸ் மோடு ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுற்றுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம பெடல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வேறு எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் 1 வைக்கிறேன். சரிங்களா? 1 வச்சுட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், லைட்டாக சுற்றுறேன். சுற்றும் போது வந்து பார்த்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் தெரியுதா, நான் லைட்டாக சுற்றும் போது பாருங்கள் சைக்கிள் ஸ்பீடாகுது. இப்போ எம்டியாக தான் சுற்றிட்டு இருக்குது. சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் சுற்றிட்டு இருக்குது.
ஆனால் அங்கே வேகமாக சுற்றிட்டு இருக்குது. ஸோ அது செகண்டு. இப்போ பெடல் மோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5ல் வைக்கிறேன், ஹை ஸ்பீடில் வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக நான் வந்து பார்த்தா பெடல் பண்ணுறேன். சரிங்களா, சத்தம் கேட்குது உங்களுக்கு? ஸோ லைட்டாக பெடல் பண்ணும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு கால் வலிக்கக்கூடாது அப்படின்னா பெடல் மோடில் வந்து ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் பெடல் பண்ணாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு முட்டி வலி கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடில் இப்போ இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் மோடு ஜஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா க்ரூஸ் மோடு வந்து பார்த்தோன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இது தெரியுதா உங்களுக்கு? சைக்கிள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. ஸோ இதில் நீங்கள் வேணுங்கிற ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி நிறுத்தணும்னா ஜஸ்ட்டு பிரேக் பிடிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நின்றும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் சுற்றாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பைக்கு மாதிரி ஓட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் முறுக்கினாலும் சைக்கிள் ஓடும். சரிங்களா, இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 வோல்ட்டு 8 AH பேட்டரி. இதோட மைலேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம கம்பெனிலேருந்து சொல்கிறது வந்து பார்த்தோன்னா 40 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, 40 to 45 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அக்யூரேட்டாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்தா செக் பண்ணி போடுறேன். மோட்லையும் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். அதே சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து பைக்கு மாதிரி நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சரிங்களா, ஸோ இது நார்மல் சைக்கிள்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஹை ரன் மாடலில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாடலில் 2 வேரியன்ட் வருது. 27.5 இன்ச் வீலு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா 26 இன்ச் வீலு. உங்களுக்கு 24 இன்ச் வீல் வேணுனாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கிக்க முடியும். அது ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அடுத்து இது வந்து பார்த்தோன்னா லோவர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மல் சைக்கிளில் வராது. நார்மல் சைக்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் த்ராட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்டில் வந்து பார்த்தா பாயிண்ட் மட்டும் இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்க முடியும். பட் நம்ம கொண்டு இருக்க இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் LCD டிஸ்பிளே. சரிங்களா, டிஜிட்டல் LCD டிஸ்பிளே. ஸோ இதில் நீங்கள் இப்போ ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே காட்டும். சரிங்களா, அதே மாதிரி பிரேக் பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வோல்ட் சார்ஜ் இருக்குதுன்னு காட்டும். அதே சேம் டைம் வந்து பிரேக் பிடிக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரேக் லைட் இண்டிகேஷனும் காட்டும். தெரியுதுங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இல்லை பிரேக் லைட் இண்டிகேஷனும் வந்து காட்டும். அதே போல் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 36 வோல்ட் இருக்குது, இப்போ 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. சரிங்களா, இப்போ இன்னும் 000 கிலோமீட்டர் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு லைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டு. ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியன்ட் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அதாவது ஃபுல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளாக ஓட்டிக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பெடல் சென்ஸ் மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் மோடில் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தா நீங்கள் பெடல் பண்ணிட்டு போகலாம், எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி ஓட்டலாம். செகண்ட் மோடு அண்ட் தேர்ட் மோடில் மட்டும் தான் வந்து பெடல் சென்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ தேர்ட் மோடில் போடுறேன். தேர்ட் மோடில் போட்டு ஸோ இப்போ நான் சரியா மெதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு. இப்போ அது ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. சிங்கிள் மோடு பெடல் சென்ஸ் மோடு வரும். ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா செகண்ட் வேரியன்ட். சரிங்களா, நம்மகிட்ட மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குது. சரிங்களா, 5 வேரியண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் மாடல் இருக்குல்ல லோவஸ்ட் ப்ரைஸ் 15,000 to 18,000. சரிங்களா, அந்த ரேட்டில் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அந்த ரேட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இப்போ அந்த ரேட்டில் வந்து பார்த்தா மார்க்கெட்டில் மேக்ஸிமம் சைக்கிள் இல்லை. சரிங்களா, ஸோ அந்த ரேட்டில் வந்து பார்த்தா நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேசிக் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் சென்சார் வராது. அட் சேம் டைம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்பீட் மோடும் வராது. அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த LCD டிஸ்பிளே வராது. உங்களுக்கு அதில் வந்து பார்த்தோம்னா பேசிக்காக வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சைக்கிள் முறுக்குனீங்க அப்படின்னா சைக்கிள் ரன் ஆகும். ஸோ அது பேசிக் மாடல். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம்னா அந்த சைக்கிளோட வந்து பார்த்தோம்னா உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அடுத்து 2வது மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். அட் சேம் டைம் இந்த 3 ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா வராது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா பெடலேஷன்ஸ் மோடு வரும். பட் அது வந்து பார்த்தா சிங்கிள் பெடலேஷன்ஸ் மோடு தான். சரிங்களா? அடுத்து மூணாவது வேரியன்ட் இந்த சைக்கிளில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி இதில் 3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தா எல்சிடி டிஸ்பிளே, அதே மாதிரி டபுள் பிஏஎஸ். சரிங்களா? டபுள் பிஏஎஸ் வரும். உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்கறது வந்து பார்த்தா 50 கிலோமீட்டர் போகணும், 60 கிலோமீட்டர் போகணும் கேட்குறாங்க. ஸோ ஸ்வைப்பபிள் பேட்டரி நம்ம போட்டுக்க முடியும், இது ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அட் சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இதோட இன்னொரு பேட்டரி வந்து பார்த்தோம்னா அடிஷனலாக வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி வந்து பார்த்தா 100% கஸ்டமைஸ்பிள். ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸோட ப்ரைஸிங், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன ரேட்டில் கொண்டாந்துருக்கோம், என்னென்ன கலர் வேரியன்ட் கொண்டாந்துருக்கோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம்.
அது வரைக்கும் பை பாய்.